ஒரு புத்தகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும். ஒரு பழக்கம் ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்கும். அந்த நல்ல பழக்கத்தை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் முயற்சிதான் CRA, SEMCA மற்றும் PN பணிக்கர் ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கி அதிரை FM நடத்திய தேசிய வாசிப்பு இயக்கம் 2026 வருடத்திற்கான நேஷனல் ரீடிங் கேம்பெயின். முதலில் ரேடியோவின் வழியாக ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை தொடர்ச்சியாக 30 புத்தகங்களின் விமர்சனங்களை நூலறிவோம் என்று ஒரு நிகழ்ச்சியாக தினமும் காலை 10 மணி முதல் 10:30 வரை ஒலிபரப்பினோம். பல நேயர்களால் விரும்பப்பட்ட நிகழ்ச்சியாக அது மாறியதை நேயர்களின் கருத்துக்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். கல்லூரி மற்றும் தனியார் நூலகர்கள், புத்தக நிலைய விற்பனையாளர்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், வாசகர்கள் என நூல் நேசர்களுடன் நேர்காணல் எடுத்து ரேடியோவில் ஒலிபரப்பினோம். சமூக வலைதள பக்கங்களிலும் பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து முதலில் உருவான புத்தகத்தை பற்றியும் நூலகங்களின் வரலாற்றை பற்றியும் 30 நிமிட நிகழ்ச்சி ஒன்றை ரேடியோவில் சிறப்பு நிகழ்ச்சியாக ஒலிபரப்பினோம். பிறகு முதல் 10 நாட்களில் பொதுமக்களிடம் களத்தில் சென்று புத்தகங்களை வாசிக்க வைத்து அதன் கருத்துக்களை கேட்டறிந்தோம். மேலும் புத்தக வாசிப்பு பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினோம். பள்ளி மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த பல விளையாட்டுகளை நடத்தினோம். 2ஆம் 10 நாட்களில் ஒரத்தநாடு அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு புத்தக வாசித்தல் போட்டியை நடத்தி சான்றிதழ்கள் வழங்கினோம். மேலும் பேராசிரியர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு புத்தக பரிசளித்து விழாவை மேலும் சிறப்பித்தோம். 3வது 10 நாட்களில் ஜூலை 11 முதல் ஜூலை 20 வரை ரீடிங் கிளப் என்ற புத்தக வாசிப்பு நிகழ்வை தொடர்ச்சியாக தினமும் 1 மணி நேரம் 2 பள்ளிகளில் நடத்தினோம். AL மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 20 மாணவர்களும், இமாம் ஷாஃபிர் அஹ்மத் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் 12 மாணவர்களும் கலந்து கொண்டனர். 10 நாட்களில் 30 மாணவ மாணவிகளை 30 புத்தகங்களை முழுமையாக வாசிக்க வைத்தோம். அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நேஷனல் ரீடிங் கேம்பெயின் நிறைவு விழா தினத்தன்று ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நமது ஊரின் இளம் எழுத்தாளரை சிறப்பு விருந்தினராக அழைத்து மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தோம். மேலும் ஜூலை 20 அன்று ரீடிங் மாரத்தான் என்னும் தலைப்பில் நமது அதிரை பண்பலை மூலம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மதியம் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் மொத்தம் 9 மணி நேரம் வாசிப்பு நிகழ்ச்சிகளை மட்டுமே வெகு சிறப்பான முறையில் ஒலிபரப்பினோம். இந்த 30 நாட்களில் நேயர்கள் தவிர்த்து நிகழ்ச்சிகளில் மட்டுமே நம்முடன் 350 பேர் கலந்து கொண்டுள்ளனர். பெரிய அளவில் நிச்சயமாக ஒரு நல்ல முறையில் நிகழ்ச்சிகளை செய்து மக்களிடையே கொண்டு சேர்த்துள்ளோம் என்பதை அவர்களின் கருத்துக்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதள பக்கங்களில் குவிஸ் போன்ற வாசிப்பு விளையாட்டுகளை வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். இது நேயர்களை எங்களுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் வைத்திருக்க மிகவும் உதவியாக இருந்தது. இதன் மூலம் ஒரு வாசிப்பு புரட்சியே ஏற்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஒரு புத்தகத்துடன் நேயர்களை நெருங்குவதற்கு நேஷனல் ரீடிங் கேம்பெயின் என்னும் இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய CRA, SEMCA மற்றும் PN பணிக்கர் ஃபவுண்டேஷன் அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது உங்கள் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம், நமது நலன்.